அத்தை அங்கல்ல இருக்காங்க. இந்த மாமா இங்க இருக்காரு. மாமா, மாமா, மாமா. மாப்ள, வாங்க மாப்ள. ஏ ஓய், ஏ ஓய். மருமகன் வந்திருக்காவ. பாட்டி, நீங்க சொல்லுங்க மருமகனே, அவ வருவா. அத்தையும் வரட்டும் மாமா. ஏய்யா இவ்வளவு தூரம் வந்திருக்கிய? சொல்லி விட்டுனா நாங்களே வீட்டுக்கு வந்திருப்போம்ல. பரவாயில்ல, இருக்கட்டும் அத்தை. ஒரு முக்கியமான விஷயம், அது சொல்லலாம் தான் வந்தேன். சொல்லுங்க தம்பி. கார்த்திய கூட்டிட்டு வந்தாச்சு. நெசமாத்தான் சொல்றீங்களா? உண்மையதான் சொல்றேன். நான் ஏன் உங்ககிட்ட பொய் சொல்ல போறேன்? இப்ப உங்க வீட்டுல கொண்டு போய் கார்த்திய விட்டுட்டு தர்ஷினி கூட பேசிட்டு சரி உங்களையும் பார்த்து நேர்ல சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். தம்பி, உங்களுக்கு புண்ணியமா போவியா? ஐயோ, என்ன மாமா நீங்க கையெல்லாம் எடுத்து கும்பிட்டு இருக்கீங்க? இல்ல கைய இருக்குங்க. இல்லையா, உங்களுக்கு தெரியாது நீங்க செஞ்சிருக்கிற காரியம் எவ்வளவு பெருசுன்னு. நாங்க வேண்டாத சாமி இல்ல, போவாத கோயில் இல்ல. ஆமா சாமி, எனக்குலாம் துளி கூட நம்பிக்கை இல்ல என் புள்ள உசுரோட இருப்பானே. சாமி மாதிரி வந்து எங்க குடும்பத்துக்கு இவ்வளோ நல்லது பண்றீங்க. உங்களுக்கு கை மாறினாங்க என்ன பண்ண போறோமோ தெரியல. அத்தை, எதுக்கு நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணை கொடுத்து எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க. அதுவே நீங்க எனக்கு கொடுத்த பெரிய பாக்கியம். இதுக்கு மேல நான் தான் உங்களுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி ரெண்டு பேரும் அழுதுட்டு நிக்கிறத என்னால பார்க்கவே முடியல. சரி, ஏதோ பையன் வந்த எமோஷன்ல நீங்க அழுகுறீங்கன்னு நான் விட்டுட்டேன். நீங்க இப்படி அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் எப்படி சொல்றது? முதல்ல ரெண்டு பேரும் அழுகுறத நிறுத்துங்க. சொல்லியா? அத்தை, மாமா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. அவனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து மென்டலியும் சரி பிசிக்கலியும் சரி ஓரளவுக்கு அவன் இப்ப ஓகே வாய் தான் வந்திருக்கான். ஒண்ணும் புரியலையே சாமி. சாரி த, அவன் வந்து உடலாலையும் மனசாலையும் வந்து ஓரளவுக்கு இப்ப நல்லபடியா குணமாக்கி தான் கொண்டு வந்து இப்ப விட்டுருக்கோம். சோ இதுக்கப்புறம் நம்ம கையில தான் இருக்கு அவனை நல்லபடியா பாத்துக்கிறது. என்ன பண்ணும் தம்பி? அவனுக்கு அவன் பிறந்ததுல இருந்து 10 வயசு வரைக்கும் இருக்கிற எல்லா ஞாபகங்களும் அவனுக்கு ஞாபகமா இருக்கு. ஆனா 10 வயசுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சோ அது எல்லா மெமரிஸையும் அவன் இழந்துட்டான். அவனுக்கு அந்த ஞாபகம் இல்ல. உங்களுக்கு இத கேட்கும்போது கண்டிப்பா ஷாக்கிங்கா தான் இருக்கும். ஆனா அதுவும் நல்லதுக்கு தான். எப்படி தம்பி, எப்படி நல்லதுக்குன்னு சொல்றிய? எல்லாத்தையும் மறந்துட்டானா எப்படி ஞாபகம் இருக்கும்? இல்ல இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. அவன் 10 வயசு வரைக்கும் அவனுக்கு நடந்தது ஞாபகம் இருக்கு. அதனால நீங்க, தர்ஷினி, உங்க ரெண்டு பேரும் யாரையுமே அவன் மறக்கல. அவனோட கெட்ட பழக்கங்கள்லாம் அவன் மறந்துருவான்ல. அதுவே நல்லது தானே. ஆமா ஐயா. இப்ப நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா, உங்க பாசத்தை அவனுக்கு காட்டுறேன்னு போனோன்னு கட்டி பிடிச்சு கதறி அழுது அந்த மிஸ்ஸிங் ஃபீலை வெளிப்படுத்துனீங்கன்னா அவனுக்கு கண்டிப்பா சந்தேகம் வரும். இப்ப வரைக்கும் நானோ ஹரீஷோ எதுவுமே அவன்கிட்ட நாங்க சொல்லல. உங்க அக்கா தர்ஷினி, உங்க அக்காவை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறது மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். சரியா? அதனால நீங்களும் ரொம்ப போட்டுக்கிட்டு அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க வேணாம். அவனா ஏதாவது கேள்வி கேட்டானா அது ரிலேட்டடா பதில் சொல்லிக்கோங்க. அவன் நம்மளை விட்டுட்டு போயிட்டான், இவ்வளவு நாள் எங்கேயோ இருந்தாங்கிற மாதிரி காட்டிக்காதீங்க. அதுக்கு பதிலா அவன் நம்ம கூட தான் இருந்தான், எல்லா மொமெண்ட்லயுமே நம்ம கூட தான் இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கோங்க. அப்புறம் இதுல அவனோட திங்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல அவன் யூஸ் பண்ண எல்லா திங்ஸும் இருக்கு. அவனோட ட்ரெஸ், அதுக்கப்புறம் அவனோட செல்போன், அப்புறம் குட்டி குட்டி பொருட்கள்லாம் இருக்கு. நீங்க இதை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க. சரியா? நான் தர்ஷினி கிட்டயும் சொல்லிட்டேன். சரி, உங்ககிட்டயும் சொல்லிட்டு போலான்னு தான் கையோட வந்தேன். சரி, நான் கிளம்பட்டுமா? ரொம்ப நன்றி தம்பி. மாமா, என் கடமையை தான் நான் செஞ்சேன். மறுபடியும் நீங்க நன்றி சொல்லி என்னை வேற ஆளா ஆக்காதீங்க. சரியா? சரி, நான் கிளம்புறேன். நீங்க வீட்டுக்கு போய் கார்த்திய பாருங்க. எப்படியோங்க நல்லபடியா புள்ள வந்துட்டான். ஆமாண்டி, நினைக்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? முழுக்க முழுக்க நம்ம மருமகன் தான் எல்லாமே. ஆமாங்க. இப்ப இந்த பையில இருக்கிறது என்ன பண்ண
பண்ணலாம்? அத என்ன பண்ணுவ? அத இங்கேயே எரிச்சிட்டு போயிடலாம். சரிங்க. நான் போய் இத எரிச்சிட்டு கை கால் அலம்பிட்டு வரேன். வீட்டுக்கு போவோம், புள்ளைய போய் பாப்போம் என்ன. ஆமாங்க, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கான். அவனுக்கு ஏதாவது நல்ல சாப்பாடு போடணும் முதல்ல. ஆமாண்டி, புள்ள நல்ல சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுதோ தெரியல. அப்ப நான் ஒண்ணு செய்யறேன், நீ வீட்டுக்கு போ, நான் டவுனுக்கு போயிட்டு அவனுக்கு பிடிச்ச இறைச்சி எல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு கொஞ்சம் பண்டமும் வாங்கிக்கிட்டு வரேன் என்ன. சரிங்க. இந்த பையில என்ன கன்றாவிலாம் இருக்கும், இத அப்படியே எரிச்சு போட்டுறணும். என்னடி தங்க, யாரடி? ஏய், ஏ தர்ஷினி. எம்மா, எம்மா, தம்பி வந்துட்டாமா? தெரியும் டி, மாப்பிள்ளை சொன்னாவ. தம்பி எங்க டி? உள்ள படுத்திருக்காமா, நீ போய் எதுவும் அலறி கூடாத. சரி டி, நான் பாத்துக்கிறேன். அப்பா எங்கம்மா? அப்பா இறைச்சி வாங்க போயிருக்காவ டி. சரி சரி, உள்ளதான் இருக்கான், போய் பாரு. ஏ, என் தங்க, என் தங்க பிள்ளை. என்னம்மா, வீட்டுல ஒண்ணும் இல்லையோ? இப்படி வெறுமையில போட்டுக்க பிள்ளைய? இப்பதாம்மா எந்திரிச்சான், பாலை கொடுத்து அப்படியே போட்டேன், குப்பிடிச்சிட்டு கிடக்குறான். சரி சரி, ஏதாவது விரிச்சு எடுத்து போடு. என்ன திட்டலன்னா உனக்கு தூக்கம் வராது. அவ்வளவுதான், நம்ம ஒரு கேள்வி கேட்டா அப்படியே போயிடுவாங்க, காது கேட்காத மாதிரி. ஏலே, காத்தி, என் மக்கா. அம்மா, ஐயா, அம்மா, என் தங்கம், நல்லா இருக்கியா சாமி? நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டி, என் அழகு கண்ணு. ஆஸ்பத்திரியில உன்னை நல்லா பாத்துக்கிட்டாங்களா சாமி? ம், உனக்கு ஏதாவது அம்மா கிட்ட கேட்கணுமா சாமி? நிறையம்மா, நிறைய உன்கிட்ட கேட்கணும். சாப்பிட்டியா சாமி? சாப்பிட்டேம்மா, அக்கா போட்டு கொடுத்தா. சரியா, நீ படுத்துக்க. அம்மா, சொல்லு சாமி. அப்பா எங்க? அவங்க உனக்காகத்தான் பண்டம் வாங்க போயிருக்காவ, டவுன் வரைக்கும். ம், சரிம்மா. நீ படுத்துக்கிறியா சாமி? இல்லம்மா, எனக்கு தூக்கமே வரல. சரி, அப்ப கொஞ்சம் வெளியில போய் உட்கார்ந்திருக்கியா? போறேம்மா, கொஞ்சம் நேரம் கழிச்சு போறேன். சரியா. என்னக்கா சொல்றிய? என்ன சபி, உனக்கு தெரியாதா? உனக்கே தெரிஞ்சு கிடக்கு. தெரியாதேக்கா? ஏட்டி மயிலு, உனக்கு எதுக்குடி இந்த தேவையில்லாத வேலை? சும்மா கடமா. அதான் சபி, நேத்து போயிருக்காவ ராசாத்தி அக்கா, போய் மருமவளை பார்த்து என்ன அங்க நடந்துச்சுன்னு தெரியல பாத்துக்க. வெளியவே தலை காட்ட மாட்டாவ, வந்தா கேட்டுலான்னு பாக்குற, வரவே மாட்டாவ. எக்கோ, அப்படி எது நடந்தாலும் நம்ம கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டாவக்கோ. இந்த கோமதி கேட்கட்டும், உடனே சொல்லிவிடுவாவ. ஆமாமா, அதுவும் நெசந்தேன். அப்ப கோமதி கேட்டா தெரியுமோ? ஏட்டி, நீ தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. அவன் ஏதாவது வெடுக்கு சுடுக்குன்னு சொல்லி விடுவா, பாத்துக்க. பாட்டியோ, ஒரு தெருவுல இருக்கோம், இப்ப குடும்ப கதையை பத்தி பேசிக்கிறதுல என்ன பாட்டியோ பிரச்சனை? அப்படி சொல்லுடி சபி. இப்ப நாளா என் வீட்டை பத்தி சொல்லிட்டு தானே இருக்கேன், எங்க போனாலும் வந்தாலும் சொல்லிட்டு தானே போறேன் அக்கம் பக்கத்துல. அப்படி இல்ல மக்கா, ஒருத்தருக்கு சொல்ல பிடிக்கும், ஒருத்தருக்கு அவங்க குடும்ப விஷயம் தெரியவே பிடிக்காது. இவளுக்கு எவ்வளவு அழகான மயிலுன்னு பேர் வச்சிருக்கேன், ஆனா இவளை யாராச்சும் மயிலுன்னு கூப்பிடுறாவளா? பூரா பேரும் ஊருவம்புன்னே தான் கூப்பிடுறாவ. நமக்கு தேவையா சொல்லு? ஊரு கதை நமக்கு தேவையா? பாட்டி, இந்த அக்கா மாதிரி 2 பேர் தெருவுக்கு இருக்கணும், அப்பதான் என்ன ஏது நடக்குதுன்னு தெரியும் பாட்டி. இல்லன்னா எதுவுமே தெரியாம இருக்கும் பாத்துக்கங்க. அம்மி வந்தாரு என்ன? ஏய் கோமதி. என்னக்கோ? கேட்டி கோமதி, உனக்கு எதுவும் தெரியும்? ராசாத்தி அக்கா நேத்து அவ மருமகளை பார்க்க போனாவலாம். அப்படியாக்கா? எனக்கு ஒண்ணும் தெரியலையே. ஏட்டி சும்மா சொல்லு, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் பாத்துக்க. அங்க எதுவும் போய் சண்டை கிண்ட போட்டாவளா என்ன? உனக்கு எதுவும் தெரியுமோ? சொல்லுட்டி.
கோமதிக்கா சொல்லுங்க, உங்களுக்கு தெரியாம என்ன இருக்க போகுது? எம்மா சபி, எனக்கு ஒண்ணும் தெரியாது. அக்கா உங்ககிட்டயும் சொல்றேன், எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் இப்பதான் அங்க போறேன். சரி சரி, போ போ, போயிட்டு வந்து என்ன ஏதுன்னு சொல்லு. ஏன்க்கா உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அப்படி சொல்லுமாக்கா, நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் பாத்துக்க, கேட்கவே மாட்டேங்கிறா. ஏ கோமதி, அக்கம் பக்கத்துல இருக்கவையே ஒண்ணு ரெண்டு தெரிஞ்சுக்கிறது இல்லையாட்டி, நாளைக்கு அந்த பிள்ளை வருதுன்னா நம்ம ஏதாவது செய்யணும் வைக்கணும்ல, அதுக்காக தான் கேட்டேன், வேற ஒண்ணும் கிடையாது. ஓஹோ, சரி சரிக்கா, நான் போய் பார்த்துட்டு வந்து அப்புறம் என்ன ஏதுன்னு சொல்றேன். ஆ சரிடி, நான் வெளியே தான் உட்காந்துருப்பேன், அப்புறம் உள்ள போயிட்டாலும் கூப்பிடுன்னு. இவாளுக்கெல்லாம் அறிவே கிடையாது. அவ எவ்வளவு நக்கலா சொல்லிக்கிட்டு இருக்கா, அது தெரியாம இடிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன சபி, எப்படி நம்ம ஆக்டிங்க? சூப்பர்க்கா. இதெல்லாம் ஒரு பொழப்பு, கூறு கட்டவா. எக்க எக்க தாத்தாத்தி எக்க தூங்குறவ போலயே. எக்க வா கோமதி, தூக்கத்துக்கு எடுத்துட்டு நோக்க. இல்ல கோமதி, உட்காரு. சொல்லு கோமதி, என்ன விஷயம்? இல்லக்க, மாமி தான் அனுப்பிட்டுச்சு. சொல்லுமா. நேத்து தர்ஷினி வீட்டுக்கு போயிருப்பீங்களோ? ஆமாமா. அதான் அக்கா போனாவளே, எதுவும் சொல்லக்கானா ஒரு எட்டு நீ போயிட்டு வான்னு சொன்னுச்சு. அது ஒண்ணும் இல்ல கோமதி, அதான் தர்ஷினிய பார்க்க தான் போனோம். அப்புறம் போயிட்டு சொல்லிட்டு வந்துட்டோம், புதன்கிழமை வாக்குல வந்து கூட்டிக்கிறோம் அப்படின்னு. அப்படியாக்க, ரொம்ப சந்தோஷம். ஆமா கோமதி, வேற என்ன பண்ண சொல்ற? இல்லக்க, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எப்ப கேட்டாலும் ஏதோ புடி கொடுக்காம பேசுவிய. திடீர்னு நேத்து கிளம்பி போயிருக்கியலே, அதுவும் மாமிட்ட வேற சொல்லிட்டு போயிருக்கிய, என்னக்கா திடீர்னு? கோமதி, என்னை பத்தி தான் உனக்கு தெரியுமே, நான் பொதுவாவே யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன். ஆனா என்னமோ இந்த மயிலு தான் அதையும் இதையும் சொல்லி என்ன மண்டையவே குழப்பி விட்டா பாத்துக்க. நான் அப்பவே நினைச்சேன் அது வேலையாத்தான் இருக்கும்னு. என்னடா நல்லா பேசுவாங்களே, எப்பவும் நல்லா பேசுறாவ, தர்ஷினிய பத்தி கேட்டா மட்டும் கோவப்படுறாவளே ராசாத்தியக்கா நினைச்சேன். இப்பதான் அது வேலைத்தானா? இப்பதான் புரியுது, புள்ளையும் கிள்ளிட்டு தொட்டிலையே ஆட்டிருக்கு. கோமதி, மயிலும் பாவம் பத்தியா, அப்படிலாம் சொல்லாதமா. ஏக்க, ஏன்க்க இவ்வளவு அப்ராணியா இருக்கீங்க? அது எம்பிட்டு வேலை பார்க்கறது தெரியுமா? இந்த சபிய கூப்பிட்டு வச்சு உங்ககிட்ட கதையை தான் பேசிட்டு இருக்கு. ஏன் கோமதி, இன்னைக்கு நேத்தா நம்ம அவளை பாக்குறோம், அவளை பத்தி தான் தெரிஞ்சு கிடக்கு. இவ்வளவு தூரம் சொல்றவிய, இப்ப தர்ஷினிய பத்தி பேசும்போது மட்டும் ஏன்க்கா அது சொல்றத கேட்டீங்க? அதான் கோமதி, கூறு வெட்டத்தனமா பண்ணிவிட்டேன். என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா தான் இருக்கு. வருத்தப்படாதீங்க, சரி விடுங்க, நடந்தது நடந்து போச்சு, இப்ப எல்லாம் சரிதானே? ஆமா கோமதி, அடுத்த வாரம் புதன்கிழமை வந்து தர்ஷினியா அழைச்சிட்டு வரோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்படியாக்க, ரொம்ப சந்தோஷம். அப்ப குட்டி பையனும் தர்ஷினியும் அடுத்த வாரம் இங்க வந்துருவாங்க. ஆமா கோமதி. சரிக்க, நான் போய் மாமிட்ட சொல்றேன், ரொம்ப சந்தோஷப்படும். உட்காருடி, ரெண்டு பேச்சு பேசிட்டு போவ, இனிமே வந்தோன்னா காலைல சுடுதண்ணி ஊத்துனாப்புல ஓடுற. இல்லக்க, எனக்கு உட்காந்து பேசணும்னு ஆசைதான். எங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தா உட்காந்து பேசிட்டு இருப்பேன்னு, பாதி வேலை நடந்துகிட்டு இருக்கேனே ராசாத்திய கொடுக்க போயிட்டு வான்னு அனுப்பிடுச்சு மாமியோ. ஆமாக்க, உங்களுக்கு சொல்லவா வேணும் மாமிய பத்தி? ஆமா ஆமா. அதாங்க, என்ன எதுவும் நீங்க தப்பா நினைக்காதீங்க, நான் சாயங்காலம் போல வரேன். சரிம்மா கோமதி.